ஒரு சுப செலவுகள் செய்கிறது, ஒரு நல்ல ஒரு வசதி வாய்ப்புக்காகவோ ஒரு லக்ஸுரி விஷயத்துக்காகவோ நம்ம செலவுகள் செய்கிறது, செலவுகள் வந்து நல்லாவே செய்யக்கூடிய அமைப்புகள். தாயார் உடல்நலம் அது மாதிரி விஷயத்தை கொஞ்சம் பாதிக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. வண்டி வாகனத்தை போறப்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். செவ்வாய் 8 இருக்கிறப்ப ஒரு வெட்டுக்காயம் வாங்குறதோ, இரவு நேரத்துல பயணம் செல்லும் பொழுது கொஞ்சம் அக்கறையோட இருக்கணுங்கிறது நான் கேட்டுக்கொள்ளப்படுகிறது. ஒரு மன மகிழ்ச்சி பெறக்கூடிய குடும்பத்துல ஒரு மன மகிழ்ச்சி பெறக்கூடிய அமைப்புகள் உண்டு. வணக்கம், நான் உங்கள் அன்பான சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜர் அஸ்ட்ரோரஞ்சி பேசுகிறேன். நல்லது நினைப்போம், நல்லதே நடக்கும். தொடர்ந்து நம்மளுடைய வீடியோஸ்லாம் பார்த்துட்டு இருப்பீங்க நம்புறேன். சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் அறிவியல் சார்ந்த கருத்துக்கள் பார்த்துட்டு இருக்கோம். எப்படி நம்மளுடைய பூர்வ ஜென்ம பாவ புண்ணியங்களுக்கு ஏற்றமாறு இந்த வாழ்க்கையில் இந்த பிறவியில் நம்மளுடைய வாழ்க்கையில் சாதகமான பலன்களும் சாதகமற்ற பலன்களும் நடந்து கொண்டிருக்கிறதுன்னு பார்க்குறோம். அதில் வந்து உங்களுடைய ஜாதகம் எப்படி துணை வருகிறது, உங்கள் ஜாதகங்களுடைய கிரகத்தின் ஆட்சி, உச்சம், பகை, நீச்சம், திரெட்பலம், திக்பலம், ஸ்தான பலங்கிற விஷயங்கள்லாம் எப்படி வந்து உங்களோட கர்மாவை வந்து செயல்படுத்துகிறதுங்கிறத நம்ம துணியமாக பார்த்துட்டு இருக்கோம். அதே சமயத்தில் கோச்சார முறையில் சனி பயிற்சி, குரு பயிற்சி, ராகு பயிற்சி, அதே சமயத்தில் மாத கிரக பயிற்சி என்று சொல்லப்படுகிற செவ்வாய், சூரியன், புதன், சுக்கிர பயிற்சிகள்லாம் வந்து எந்த ஒரு தாக்கத்தை உங்க ராசிக்கு கொடுக்குறாருங்கிறத நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் தனுசு ராசிக்கு டிசம்பர் 2024 எத்தகைய ஒரு மாதமாக இருக்க போகிறது அப்படிங்கிறது பார்க்குறோம். டிசம்பர் மாதம் வந்து 2024ஓட கடைசி மாதம் 31 நாட்கள் வந்து எப்படி இருக்க போகுது, அதுக்கப்புறம் வரக்கூடிய 2025 வரக்கூடிய புத்தாண்டுக்கு வந்து ஒரு அருமையான ஒரு ஃபவுண்டேஷன் கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்க போகிறதா, எப்படி இருக்க போகுதுங்கிறது நம்ம இந்த ஆண்டை எப்படி நம்ம முடிக்க போகிறோம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் நம்மளுடைய சேனல் வரவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ தட் உங்கள் தொடர்ந்து நம்மளுடைய வீடியோஸ்லாம் உங்களுக்கு வந்து சேர்ந்து நீங்கள் பயனடைவீர்கள். இப்போ பார்த்தீங்கன்னா தனுசு ராசிக்கு 2024 டிசம்பர் மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கும் பொழுது ஆண்டு கிரகம் என்று சொல்லப்படுகிற, அதாவது ராசி அதிபதியாகவும் இருக்கக்கூடிய குரு 6ஆம் இடத்திலேயே நீடிக்கிறார். டிசம்பர் மாதம் முழுவதும் எந்த விதத்திலையும் மாற்றம் இல்லை, ரிஷபத்துல தான் இருக்கிறார். 6ஆம் இடத்துல இருந்து 12ஆம் இடம் 2ஆம் இடத்தை பார்த்து, அதாவது தொடர்ந்து உங்களுக்கு வந்து வெளிநாடு செலவு போகக்கூடிய அமைப்பு, வெளி மாநிலம் போயிட்டு கொடுக்குறது, டிராவலிங் அதிகமாக கொடுக்கறது, ஒரு 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 சுப செலவுகள் செய்கிறது, ஒரு நல்ல ஒரு வசதி வாய்ப்புக்காகவோ ஒரு லக்ஸுரி விஷயத்துக்காகவோ நம்ம செலவுகள் செய்கிறது, செலவுகள் வந்து நல்லாவே செய்யக்கூடிய அமைப்புகள், கையில் வர்றது வந்து வராதுக்கு முன்னாடியே செலவு செய்யக்கூடிய அமைப்புகள் தொடர்ந்து இருந்துட்டு தான் இருக்குது. அதே சமயத்தில் சனி 3ஆம் இடத்துல இருந்து ஓரளவுக்கு எல்லா விஷயத்தையும் கட்டுப்படுத்துது. அதாவது வேலையில் ஒரு டென்ஷனோ இல்லாமல், ஒரு பிஸ்னஸில் ஒரு பிரச்சனைகள் இல்லாமல் ஓரளவுக்கு ஓய்வான தன்மை கொடுக்கறது 3ஆம் இடத்து சனி வந்து ஒரு அருமையான விஷயம். அது ஏப்ரல் மாதத்துக்கு அப்புறம் மாறுறது தான் சில மாற்றங்கள் வரப்போகுது. அதை நம்ம அந்த டைமில் வீடியோவில் பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா ராகு 4ஆம் இடத்துல இருந்து தாயார் உடல்நலம் அது மாதிரி விஷயத்தை கொஞ்சம் பாதிக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. கேது வந்து 10ஆம் இடத்துல இருந்து குரு பார்வையில் இருக்கிறதுனால சில வேலை விஷயங்கள், தொழில் விஷயத்துல ஓரளவுக்கு டீசெண்டா போகக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு. இந்த மாத கிரகமாகிய செவ்வாய் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ராஜோக அதிபதியா இருந்து 8ஆம் இடத்திலேயே நீச்சமா இருக்கிறார். ஸோ எப்போ வந்து 5ஆம் வீட்டு அதிபதி 8ல நீச்சமாவே நீடித்து கடகத்திலே மாதம் முழுவதும் இருக்கும் பொழுது சனி பார்வையும் பெறவில்லை, குரு பார்வையும் பெறவில்லை. அப்படி இருக்கக்கூடிய அமைப்பு ஹெல்த் ரிலேட்டட் கொஞ்சம் பார்த்துக்கணும். மற்றபடி ஒன்றும் பயப்பட வேண்டியதில்லை. பேச்சு விஷயத்துல கொஞ்சம் வண்டி வாகனத்தை போறப்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். செவ்வாய் 8 இருக்கிறப்ப ஒரு வெட்டுக்காயம் வாங்குறதோ, திடீர்னு ஒரு விஷயம் வந்து நமக்கு நடக்கிறது, அது மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் இருக்கும். கொஞ்சம் வண்டி வாகனத்துல போறப்போ இரவு நேரத்துல பயணம் செல்லும் பொழுது கொஞ்சம் அக்கறையோட இருக்கணுங்கிறது நான் கேட்டுக்கொள்ளப்படுகிறது. அதே சமயத்துல சுக்கிரன் பாத்தீங்கன்னா 3ஆம் தேதி வந்து 12ஆம் இடத்துல இதுவரை வந்து நவம்பர் மாதம் வரைக்கும் விரயங்களையும் சுப செலவுகளையும் கொடுத்துட்டு இருந்த சுக்கிரன் ராசிக்குள்ளேயே வர்றது நல்ல விஷயம். சில செலவுகள் கொஞ்சம் கட்டுப்பாட்டுக்கு வரும். அதே சமயத்துல சில இல்லற விஷயங்கள், கருத்து வேறுபாடுகள் ஏதோ இருந்தா கொஞ்சம் நீங்கி கொஞ்சம் நல்லாவே வந்து ஒரு மன மகிழ்ச்சி பெறக்கூடிய, குடும்பத்துல ஒரு மன மகிழ்ச்சி பெறக்கூடிய அமைப்புகள் உண்டு. கணவர் மனைவியுடைய நல்ல ஒரு அமைப்பு வரக்கூடிய அமைப்பு உண்டு. அதே சமயத்துல கொஞ்சம் புது ஒரு வீடு, வண்டி ஒரு வசதிப்படுத்திக்கிறது, பழசை கொடுத்து புதுசு வாங்குறது, அது மாதிரி சில விஷயங்களும் நம்ம பண்ணிக்கலாம். ஸோ அது மாதிரி விஷயங்கள் உண்டு. அதே சமயத்தில் சூரியன் 12ஆம் இடத்துலேயே 16ஆம் தேதி வரைக்கும் இருந்து 16ஆம் தேதி மாதத்தின் செகண்ட் ஹாஃப் பார்த்தீங்கன்னா ராசிக்குள்ளேயே வர்றது நல்ல விஷயம். இதுவரை செலவுகள் செய்து கொண்டு ஒரு விரயங்கள் செய்து கொண்டிருந்த விஷயங்கள் நீடித்து இருந்து கொஞ்சம் ஒரு தீர்க்கமாக அடுத்த கட்ட நடவடிக்கையாக கொஞ்சம் வாழ்க்கையில் முன்னேறும் பாதைக்கு போகக்கூடிய அமைப்புகள் வந்து இருக்குது. ஸோ ஒரு ஹனிமூன் பீரியட் முடிஞ்சு கொஞ்சம் உத்வேகமோட கொஞ்சம் வாழ்க்கையில் அடுத்த லெவலுக்கு போகக்கூடிய செயல்பாடுகளை வந்து கான்சென்ட்ரேட் பண்ணக்கூடிய அமைப்புகள் வரப்போகுது.
அதே சமயத்தில் இந்த சனி, குரு, ராகு, கேது இந்த மாதிரி அமைப்புகள்லாம் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு சாதகமான அமைப்பாக இருந்தாலும் இந்த மாண்டு கிரகம் விஷயங்கள் குறிப்பாக சூரியன் வந்து மாதத்தின் செகண்ட் ஹாஃப்ல வந்து ராசிக்குள்ள வர்றதுலேருந்து தான் கொஞ்சம் நல்ல விஷயங்கள். முதல் 2 வாரம் வந்து விரயங்கள் அது மாதிரி விஷயங்கள் தான் இருக்கும். அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் ரூபான சில விஷயங்கள் நடக்குதுங்க. சுக்கிரன் 29ஆம் தேதி வந்து 2ஆம் இடத்துக்கே போகிறது இன்னுமே நல்லது தான். வருமான விஷயத்துக்கு எல்லாமே கொஞ்சம் பாசிட்டிவான விஷயங்கள் கொடுக்குதுங்க. ஸோ ஜென்ரலாக பார்க்கும் பொழுது தனுசு ராசிக்காரர்களுக்கு 7 நாள் சனியில் முடியக்கூடிய தருணத்தில் இருக்கக்கூடிய தனுசு ராசிக்காரர்களுக்கு சுப விரயங்கள்லாம் ஓரளவுக்கு முடிச்சு கொண்டு அடுத்த வரக்கூடிய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அடுத்த லெவல் பெனிஃபிட் கொடுக்கக்கூடிய இது வந்து இல்லத்தரசியாக இருந்தாலும் தொழிலதிபர்களாக இருந்தாலும் வேலையில் இருக்கிறவங்களா இருந்தாலும் மாணவர்களுக்கு கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. மாணவர்கள் பார்த்தீங்கன்னா நல்லா படிக்கக்கூடிய அமைப்பு, படிப்புக்காக வெளி மாநிலம் வெளிநாடு போகக்கூடிய அமைப்பு இது எல்லாமே கொடுக்குது. ஏன்னா புதன் 12ஆம் இடத்துலேருந்து குரு பார்வை பெறுகிறார். ஸோ இந்த மாதிரி சில யுக்திகள் ஐடி, சாஃப்ட்வேர், சோஷியல் மீடியா, ப்ரொடக்ஷன், கிரியேட்டிவிட்டி, டாக்குமெண்டேஷன், இது மாதிரி டெலிகாம் அது மாதிரி துறையில் இருக்கிறவங்களுக்குலாம் நல்ல பிரகாசமான ஒரு உயர்வு பெறக்கூடிய ஒரு மாதமாக கண்டிப்பாக தனுசு ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக இருக்கு. இது வந்து ஒரு பொதுவான பலனை தவிர இது வந்து உங்களுடைய ஜாதகத்துல எப்படி கிரகங்கள் இருக்கிறது, உங்க லக்னம் என்ன லக்னத்துல பிறந்திருக்கீங்க, லக்னாதிபதி எப்படி இருக்கு, ஒரு கிரகமும் ஸ்தான பலம் எப்படி இருக்கு, திக்பலம் எப்படி இருக்கு, திருக்பலம் எப்படி இருக்கு, இதெல்லாம் பொறுத்து உங்களுடைய தசாபுக்திகள் எப்படி நடந்துட்டு இருக்கு, அது அந்த தசநாதரும் புக்திநாதரும் கோச்சாரத்துல எப்படி இருக்கிறாங்க, எப்படி போயிட்டு இருக்காங்கிறத மிக்ஸ் பண்ணி நம்ம துல்லியமான பலன்கள் ப்ரெசண்ட்டு, இம்மீடியட் ஃபியூச்சர், லாங் டேர்ம் ஃபியூச்சர் நம்ம பார்க்கலாங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இது பொதுவான பலன்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.